இந்த கிளாஸில் என்ன பார்க்குறோம்னா டேட்டாபேஸ் ஸ்கீமா. டேட்டாபேஸ் ஸ்கீமா அப்படின்னு என்ன அப்படின்னா டெஃபினேஷன். ஓவரால் டேட்டாபேஸ் டிசைன் இஸ் கால்டு ஸ்கீமா. ஓவரால் டேட்டாபேஸ் டிசைன் தான் ஸ்கீமா அப்படின்னு சொல்கிறோம். இன் டேட்டாபேஸ் டேர்ம்ஸ் ஏ ஸ்கீமா இஸ் தி ஆர்கனைசேஷன் அண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஏ டேட்டாபேஸ். ஓகேங்களா? அதாவது டேட்டாபேஸில் இருக்கிற டேட்டாவை ஆர்கனைசேஷன் அண்ட் ஸ்ட்ரக்சர் ஃபார்மேட்டு கொண்டு போகிறது தான் ஸ்கீமா அப்படிங்கிறது. ஏ ஸ்கீமா கண்டெய்ன்ஸ் ஸ்கீமா ஆப்ஜெக்ட்ஸ். எதெல்லாம் ஸ்கீமா ஆப்ஜெக்ட் சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு டேட்டாபேஸ் அப்படின்னு எடுத்துட்டா ஃபஸ்ட்டு டேட்டாபேஸ்க்குள்ளே இருக்குன்னா நம்பர் ஆஃப் டேபிள்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அப்போ ஃபஸ்ட்டு டேபிள்ஸ் அப்படிங்கிறது ஸ்கீமோட ஆப்ஜெக்ட். அடுத்து டேபிள் அப்படின்னு இருந்துட்டா கண்டிப்பாக ஒவ்வொரு டேபிள்லையும் ஃபீல்டுன்னு இருக்கும். ஃபீல்டு ஆர் காலம்னு சொல்லுவாங்க. அப்போ காலம்ஸ் அப்படிங்கிறது ஸ்கீமா ஆப்ஜெக்டில் வருது. இப்போ எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட் அப்படின்னு ஒரு டேபிள் இருக்குது அப்படின்னா அதோட காலம்ஸ் அதோட ஃபீல்டு என்னவாக இருக்கும்? எடுத்தோடனே ரிஜிஸ்டர் நம்பர் அப்படின்னு இருக்கும். அடுத்து ஸ்டூடெண்ட்டோட நேமு, அடுத்து ஸ்டூடெண்ட்டோட ஏஜ் இருக்கும். இதெல்லாம் என்னென்னா ஃபீல்டு காலம்னு சொல்லுவோம். அப்போ காலம் அப்படிங்கிறது என்னென்னா ஸ்கீமோட ஆப்ஜெக்ட். அடுத்து 3 என்ன அப்படின்னா டேட்டா டைப்ஸ். டேட்டா டைப்ஸ் சொல்லுவாங்க, அப்படின்னா டொமைன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த ஒவ்வொரு ரிஜிஸ்டர் நம்பர், இப்போ ரிஜிஸ்டர் நம்பர், நேம், ஏஜ், இதெல்லாம் அட்ரிபியூட்ஸ்னு சொல்லலாம், இல்லை ஃபீல்டுன்னு சொல்லலாம், காலம் சொல்லலாம். இந்த ஒவ்வொரு ஃபீல்டு காலத்துக்கும் டேட்டாஸை வந்து கெட் பண்ண போகிறோம். அப்போ அந்த டேட்டா என்ன டைப்பாக இருக்கும்? அதான் டேட்டா டைப் டெஃபினேஷன். யூசர் டிஃபைன் டேட்டா டைப்ஸ் டெஃபினேஷன் சொல்லுவாங்க. அப்போ அது கண்டிப்பாக என்னவாக இருக்குன்னா டேட்டா டைப் வேர் கேர் அதோட சைஸ் என்ன 50. நேம் அப்படிங்கிறது வேர் கேரக்டர் வேரியபிள்ஸ். ஏஜ் அப்படிங்கிறது டிஜிட்டில் வரும், அப்போ இன்டீஜர். ஓகேவா? இதெல்லாம் என்ன அப்படின்னா இதான் டேட்டா டைப்ஸ் ஆர் டொமைன் சொல்லுவோம் இன் டேட்டாபேஸ் டைமில். அடுத்து 4 ரிலேஷன்ஷிப். ரிலேஷன்ஷிப் அப்படின்னா 1 to manyன்னு சொல்லுவாங்க. 1 to many ஆர் many to 1, many to many. அதாவது டேபிள் 1, டேபிள் 2, டேபிள் 3. எக்ஸாம்பிள் ஒரு 3 டேபிள் இருக்க டேட்டாபேஸ் அப்படின்னா இந்த 3 டேபிளுடைய ரிலேஷன்ஷிப் என்ன? 1 to many-ஆ, many to 1-ஆ? ஒவ்வொரு டேபிளும் இன்னொரு டேபிளுக்கு உண்டான ரிலேஷன்ஷிப் என்ன அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணுறது தான் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது. அடுத்து பிரைமரி கீ. பிரைமரி கீ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு டேபிளில் எது யூனிக்குவாக இருக்கோ, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்டூடெண்ட்டுன்னு பார்த்தோம். ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற டேபிளில் ரிஜிஸ்டர் நம்பர்னு பார்த்துருப்போம். ரிஜிஸ்டர் நம்பர், நேம். இப்போ நம்ம ரிஜிஸ்டர் நம்பர், நேமு, ஏஜ், டிபார்ட்மெண்ட் ஐடி, இது 4ம் ஸ்டூடெண்ட் டேபிள் 1உடைய ஃபீல்டு. இதில் டிபார்ட்மெண்ட் டேபிள் 2ன்னு ஒன்று இருக்குது. டிபார்ட்மெண்ட் ஐடி, நேமு, டிபார்ட்மெண்ட் நேமு, ஹெச்ஓடி நேமு. இந்த டேபிள் 1, டேபிள் 2. டேபிள் 1ல் ரிஜிஸ்டர் நம்பருங்கிறது பிரைமரி கீ. டிபார்ட்மெண்ட் டேபிள் 2ல் டிபார்ட்மெண்ட் ஐடிங்கிறது பிரைமரி கீ. ஏன்னா டிபார்ட்மெண்ட் ஐடிங்கிறது யூனிக்குவாக இருக்கும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும். அது மாதிரி ரிஜிஸ்டர் நம்பருங்கிறது யூனிக்குவாக இருக்கும் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும். அதனால் பிரைமரி கீயாக என்ன செய்யறோம்? எது யூனிக்குவாக இருக்கோ அதை பிரைமரி கீயாக கன்சிடர் பண்ணுறோம். அடுத்து ஃபாரின் கீ எப்படிங்க அப்ளை ஆகுது? ஏ ஃபாரின் கீ இஸ் யூஸ்டு டு லிங்க் 2 tables டுகெதர். ஃபாரின் கீ அப்படிங்க எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா 2 டேபிளை லிங்க் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அப்போ 2 டேபிள் நம்ம லிங்க் பண்ணோம்னா கண்டிப்பாக 2 டேபிள் இருக்கிற ஒரு ஃபீல்டு காமன் ஃபீல்டாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் டேபிள் 1, டேபிள் 2. டேபிள் 1லேயும் டிபார்ட்மெண்ட் ஐடின்னு இருக்குது, டேபிள் 2லேயும் டிபார்ட்மெண்ட் ஐடின்னு இருக்குது. அப்போ இந்த ஃபீல்டு 2 டேபிளும் காமனாக இருக்கிறதுனால என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை ஃபாரின் கீயாக கன்சிடர் பண்ணிக்கலாம் டேபிள் 1ல். அப்போ டிபார்ட்மெண்ட் ஐடிங்கிறது ஃபாரின் கீயாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த டிபார்ட்மெண்ட் ஐடிங்கிறது யூனிக்குவாக தான் இருக்கும். இப்போ ஃபாரின் கீ ப்ரொசீஜர் என்ன? ஏ ஃபாரின் கீ இஸ் ஏ ஃபீல்டு. கண்டிப்பாக இது ஒரு ஃபீல்டு. டிபார்ட்மெண்ட் ஐடிங்கிறது ஒரு ஃபீல்டாக இருக்குது இன் 1 டேபிள். ஒரு டேபிளில் டிபார்ட்மெண்ட் ஐடி அப்படிங்கிறது ஃபாரின் கீயாக நம்ம எடுத்துக்கிறோம். கண்டிப்பாக ஒரு ஃபீல்டாக இருக்குது. தட் ரெஃபர்ஸ் டு பிரைமரி கீ இன் அனதர் டேபிள். அது ரெஃபர் பண்ணுவோம்னா இன்னொரு டேபிளுக்கு அது பிரைமரி கீயாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டேபிள் 2ல் டிபார்ட்மெண்ட் ஐங்கிறது பிரைமரி கீயாக இருக்குது. அப்போ டேபிள் 1ல் ஃபாரின் கீயாக இருக்கிறது
டேபிள் 2ல பிரைமரி கீயாக இருக்குது. அப்படி இருந்தால் தான் இந்த ரெண்டு டேபிளையும் மெர்ஜ் பண்ண முடியும். வாட் இஸ் இன்ஸ்டன்ஸ்? The definition என்ன? The data stored in database of a particular moment of time is called instance of the database. Instance அப்படிங்கிறது என்ன அப்படின்னா particular data stored in this database moment of time. ஒரு குறிப்பிட்ட டயத்தில் ஒரு டேட்டாபேஸில் இருக்கிற டேபிளில் ஸ்டோர் ஆகிற அந்த நேரத்தை தான் இன்ஸ்டன்ஸ்னு சொல்கிறாங்க of the database. Database schema defines the variable declarations. Database schema பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா variable declarations in the tables that belong to a particular database. schema அப்படிங்கிறது டேபிளை டிஃபைன் பண்ணி டேபிளில் இருக்கிற ஃபீல்டை டிஃபைன் பண்ணுறோம். அது ஃபீல்டை டிஃபைன் பண்ணதுக்கப்புறம் வாட் டேட்டா டைப் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணுறோம். இதுதான் டேட்டாபேஸ் ஸ்கீமா அப்படிங்கிறது. இந்த வேல்யூ ஆஃப் திஸ் வேரியபிள், இங்கே வேரியபிள் எதை சொல்கிறோம் அப்படின்னாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட் அப்படின்னு ஒரு டேபிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட ரிஜிஸ்டர் நம்பர், நேம், ஏஜ் அப்படின்னு கொடுக்குறோம். இது ஃபீல்டு. இந்த ஒவ்வொரு ஃபீல்டுக்கும் ஒரு குறிப்பிட்ட டேட்டா டைப்பை கொடுப்போம். இந்த ஏஜை பொறுத்த வரைக்கும் இன்டீஜர்னு கொடுத்துருப்போம். இது ரெண்டுக்கும் வேர்கேர்னு அப்ளை பண்ணுவோம். அப்போ வேர்கேர் இப்போ ரிஜிஸ்டர் நம்பருங்கிறது இந்த ஃபீல்டு தான் வேரியபிளாக கன்சிடர் பண்ணுறோம். டிக்ளரேஷன் ஆஃப் டேட்டா டைப் அண்ட் வேரியபிள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன சொல்லுவோம், ரிஜிஸ்டர் நம்பர் அப்படின்னு கொடுத்தா கண்டிப்பாக ஒரு டேட்டாவை நம்ம இன்சர்ட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் 10CS301 அப்படின்னு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா இதுதான் வேல்யூ. இந்த வேல்யூ பர்டிகுலர் ஃபீல்டில் போய் ஸ்டோர் ஆகிற அந்த டயத்தை தான் இன்ஸ்டன்ஸ்னு சொல்கிறாங்க. இந்த வேல்யூ ஆஃப் தீஸ் வேரியபிள்ஸ் அட் ஏ மூமெண்ட் ஆஃப் டைம் இஸ் கால்டு தி இன்ஸ்டன்ஸ் ஆஃப் தி டேட்டாபேஸ். ஏன்னா கண்டிப்பாக இது காலேஜ் அப்படிங்கிற டேட்டாபேஸில் ஸ்டூடெண்ட்டுங்கிற டேபிள் 1ல் ஸ்டூடெண்ட்டுங்கிற டேபிளில் இருக்குது. டேபிள் 1 நம்ம கன்சிடர் பண்ணுறோம். இந்த ஸ்டூடெண்ட்டுங்கிற டேபிளில் மொத்தம் 3 ஃபீல்டு இருக்குதா கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா ரிஜிஸ்டர் நம்பர், நேம், ஏஜ்னு கொடுக்குறோம். அப்போ ரிஜிஸ்டர் நம்பருக்கும்போது ஒரு டேட்டாவை நம்ம இன்சர்ட் பண்ணுவோம். அது கண்டிப்பாக என்னவாக இருக்கும், வேர்கேராக இருக்கும். வேர்கேர் 10CS301 அப்படிங்கிற இந்த டேட்டா வந்து ரிஜிஸ்டர் நம்பர் ஸ்டோர் ஆகும். அடுத்து நேம் அப்படிங்கும்போது கண்ணன்னு கொடுக்குறோம். அப்போ அந்த கண்ணனுங்கிற இந்த டெக்ஸ்ட்டு நேமில் ஸ்டோர் ஆகும். அடுத்து ஏஜ் 20ன்னு கொடுக்குறோம். அப்போ இது இந்த மூணும் ஸ்டோர் ஆகிற அந்த பர்டிகுலர் மூமெண்ட் ஆஃப் டயத்தை தான் இன்ஸ்டன்ஸ்னு சொல்கிறோம்.